எங்க இருந்தம்மா கடுதாசே? பட்டணத்துல இருந்து உங்க அக்கா எழுதியிருக்கா. என்னம்மா? நமக்கு 2ஆம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கா. வேற வேலை இல்ல. அப்படி சொல்லாதப்பா. கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரியா நிக்கிறேன். அனுசரணை இல்லாத மனைவியோட 50 வருஷம் வாழ்றதை விட புருஷனை நன்னா புரிஞ்சினவளோட 2 வருஷம் வாழ்ந்தா போதும். காயத்ரியோட நான் வாழ்ந்ததெல்லாம் 2 வருஷம் தான். அந்த கொஞ்ச காலத்துல எங்க இருந்த அந்யோன்யம் வேற யாரண்டே நிச்சயமா இருந்திருக்க முடியாது. அவர் நேக்கு கொடுத்த சிரமத்துக்கெல்லாம் சிகரம் வச்சா மாதிரி அந்த துயர சம்பவம் ஈடு செய்ய முடியாத நஷ்டம். அது மட்டும் நடக்கலன்னா என் சகதர்மனியை ரத்து பண்றதுக்கு சட்டத்தோட உதவியை நாடி கோர்ட்டு வரைக்கும் போயிருக்க மாட்டேன். அலமும் மட்டும் உயிரோட இருந்திருந்தா அலமும் நடந்தது நடந்து போயிடுச்சு. என்ன பெத்த தாய் நீ இருக்கச்சே எனக்கு என்னம்மா கவலை? உன் சௌகரியங்களை ஓரளவுக்கு தான் என்னால கவனிக்க முடியும். அது மட்டும் இல்லப்பா, வம்ச விருத்திங்கிறது ஆலவிருட்சம் மாதிரி. அல்ப காரணங்களுக்காக அதையெல்லாம் தள்ளி வைக்க கூடாது. நான் உசுரோடு இருக்கிறச்சே. அம்மா நோக்கு தீர்காயுசு. நீ உசுரோடு இருக்க வரைக்கும் நான் இப்படியே இருந்துடுறேன். ஏன்னா என்ன வம்புல மாட்டி வைக்காத. ஒரு தடவை நான் பட்டது போதும். அதுக்குத்தான் காயத்ரிய சட்டபூர்வமா ரத்து பண்ணி ஆயிட்டேன். அப்புறம் என்னடா? இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இன்னொருத்தி ருசி பார்க்கணுங்கிற எச்சில் புத்தி நேக்கு அறவே கிடையாது மாமா. அத நீ சொல்லிதான் எனக்கு தெரியுமா? அசடு எங்க அக்கா வயித்துல பிறந்தவன் பக்கா ஜென்டில்மேன் சவுத் இந்தியா ஹோலுக்கும் தெரியும்டா. கலகலன்னு இருந்த வீடு காரா சேவை போட்டு வழிச்செடுத்த காலி எண்ணெய் சட்டி மாதிரி விரிச்சோடி போயிடுத்து. அதை இட்டு ரொப்பணும்னா அந்த ஸ்ரீதேவி ஜெயந்தி இந்த கிரகத்துக்குள்ள காலடி வச்சே ஆகணும். அது யாரா ஜெயந்தி? வக்கீல் கோபாலசாமியோட பொண்ணு. பொண்ணுன்னா எப்படி சுருக்கமா நறுக்குன்னு சொல்லட்டுமா? நாம ஏதாவது ஒரு வாசனையை நினைச்சுண்டு மனோரஞ்சித புஷ்பத்தை முகர்றச்சே அந்த வாசனை நமக்கு கிடைக்கிற மாதிரி நீ எந்த சினிமா ஸ்டாரையாவது நினைச்சுண்டு ஜெயந்திய பார்த்தா அவ அப்படியே இருப்பா. அவ தோப்பனாருக்கு அவளை சீக்கிரமா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு என்னமோ துடியா துடிச்சுட்டு இருக்கார். அந்த துடிப்பை நாம பயன்படுத்திக்க வேண்டாமோ? ஆமா, இப்படியே சொல்லித்தான் காயத்ரியும் கட்டி வச்சேன். ஏண்டா, ஏப்ரல் எக்ஸாமினேஷன்ல ஃபெயில் ஆயிட்டா அக்டோபர்ல எழுதி பாஸ் பண்றது இல்லையா? காஃபில ஈ விழுந்துட்டா அதை கொட்டிட்டு வேற காஃபி சாப்பிடுறது இல்லையா? வேட்டி குஞ்சுட்டா வேற வெட்டி கட்டுறது இல்ல? கட்டினா அதே கழிசல் வெட்டியை தான் கட்டுவேன். இல்லைன்னா அம்மனமா நிப்பேன்னா எப்படிற? மன்னிக்கணும், நேக்கு அவசர ஜோலி இருக்கு, நான் வரேன். ஒண்ணும் முடியலன்னா இப்படி சொல்லிட்டு போயிடுவானே. நேற்று தலையெல்லாம் சுத்துறது, கண்ணு எல்லாம் இருக்கிட்டு வருது, நெஞ்ச வலிக்கிறது. அக்கா, நோக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்ல. உன் பையனோட ஒரியே பெரிய ஒரியாயிடுச்சு. சத்து அப்படி சாஞ்சுப்பா. உள்ள போய் சூடா காஃபி போட்டு நானும் சாப்பிட்டுட்டு நோக்கு எடுத்துட்டு வரேன்.